செய்தியாளர் ரமேஷ்குமார் டெல்லியிலிருந்து இணைகிறார். ரமேஷ்குமார், யார் யாருக்கு எந்த அமைச்சரவை ஒதுக்கப்பட்டுள்ளது? லேட்டஸ்ட் தகவல்கள் என்னென்ன? நாம் சற்று முன்னதாக தெரிவித்தோம் அல்லவா, யார் யாருக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று. அதனை தொடர்ந்து கூடுதலாக சில தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்ன துறை ஒதுக்கீடு என்று. அவர் மீண்டும் நிதித்துறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அவர் நிதித்துறையை தக்க வைக்கிறார். உள்துறை மீண்டும் அமித்ஷா வசமே செல்கிறது. பாதுகாப்புத்துறை மீண்டும் ராஜ்நாத் சிங் வசமே செல்கிறது. அதே போல நிதின் கட்கரிக்கு மீண்டும் சாலை போக்குவரத்து துறையை செல்கின்றது. மிக முக்கியமாக ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ராம் மோகன் நாயுடு கேபினட் அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்றொன்று, பீகாரை சேர்ந்த லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவரான சிராக் பாஸ்வானுக்கு விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மிக மிக இளைய நபர், விளையாட்டுத்துறைக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தர்மேந்திர பிரதானுக்கு மீண்டும் கல்வித்துறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மிக மிக முக்கியமாக பாஜக தலைவராக இருந்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள JP நட்டாவுக்கு மீண்டும் சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இவர் ஏற்கனவே பிரதமர் மோடி தலைமையிலான முதல் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. கர்நாடகாவை சேர்ந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த குமாரசாமி அவர்களுக்கு பெரும் தொழிற்சாலைகள் மற்றும் ஸ்டீல் துறை ஆகியவை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சி அவர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த துறையினுடைய இணை அமைச்சராக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஷோபா கரந்தலாஜே நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல மிக மிக முக்கியமாக வேளாண் துறை யாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றால், மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு வேளாண் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதாவது அவர் தேர்தலில் போட்டியிடும் போதே ஒருவேளை இவர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக வேளாண் துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வேளாண் துறையில் நன்கு அனுபவம் உள்ளவர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். எனவே அவருக்கு மிக பொருத்தமாக இந்த வேளாண் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இவை தவிர ஹர்தீப் சிங் பூரி அவர்களுக்கு மீண்டும் பெட்ரோலியத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அஸ்வினி வைஷ்ணவுக்கு 2 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று ரயில்வே துறை, இது அவர் ஏற்கனவே பார்த்து வந்த துறை. மற்றொன்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை, கூடுதலாக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை முன்பு யாரிடம் இருந்தது என்றால் அனுராக் சிங் தாக்கூர் அவரிடம் இருந்தது. ஆனால் இந்த முறை அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. அவரிடம் இருந்த தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இந்த முறை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல சுகாதார அமைச்சராக இருந்த மன்சுக் மாண்டவியாவுக்கு இந்த முறை தொழிலாளர் மற்றும் துறைமுகங்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இவர்தான் முன்பு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் தற்போது சுகாதாரத்துறை JP நட்டாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பியூஷ் கோயல் அவர்களுக்கு மீண்டும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மிக முக்கியமாக நீர்வளத்துறை, குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பாஜக தலைவராக இருக்கக்கூடிய CR பாட்டீல் அவரும் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல இணையமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீபத் யசோ நாயக் அவர்களுக்கு வீடு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையினுடைய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான மற்றும் ஒரு நபர் ஹரியானா மாநில முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டார். அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு வீடு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், கூடுதலாக பஞ்சாயத் ராஜ் மற்றும் நகர்ப்புற மேம்பாடு இந்த துறையும் அவருக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், மின்சக்தி துறையும் மனோகர்லால் கட்டார் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அநேகமாக இவை இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அதிகாரப்பூர்வ பட்டியல் நமக்கு வந்துவிடும். ஆனால் ஏறத்தாழ இவை ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவலாகவே இருக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.